நூற்காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம். சற்று நீண்ட இடைவேளைக்கு பின்னர் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கம்பன் ஒரு பூக்காடு என்கின்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 5 திங்கள்களாக நூற்காஞ்சி நேயர்களுக்காக நாம் உரையாற்றி வருகின்றோம். அந்த வகையிலே கம்பன் ஒரு பூக்காடு என்கின்ற தலைப்பை ஏன் வைத்தோம் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். மீண்டும் நேயர்களுக்கு அதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். பாரதிதாசன் சொல்லுவார், தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்பார். அதை போலவே கம்பனுடைய காட்டிலே பூக்கின்ற பூக்களில் உள்ள தேன்களை குடிக்கின்ற தும்பிகளாக நாம் இருக்கின்றோம் என்ற வகையிலே கம்பன் ஒரு பூக்காடு என்கின்ற தலைப்பிலே பேசி வருகின்றோம். அந்த வகையிலே கம்பராமாயணத்திலே 6 காண்டங்கள் உண்டு. 6 காண்டங்கள் எவை என்பதை பார்க்கின்ற பொழுதே அவை முதலாவதாக பாலகாண்டம், 2வதாக அயோத்திய காண்டம், 3வதாக ஆரண்ய காண்டம், 4வதாக கிஷ்கிந்தா காண்டம், 5வதாக சுந்தர காண்டம், 6வதாக இறுதியாக யுத்த காண்டம் என்கின்ற 6 காண்டங்கள் உண்டு. அந்த காண்டங்கள் என்றாலே இலக்கியத்திலே, காவியத்திலே பெரும் பகுதி என்று பெயர். அந்த வகையிலே ஒவ்வொரு காண்டங்களுமே பல்வேறு படலங்களை உள்ளடக்கியது. அதை போலவே நாம் கடந்த முறையிலிருந்து பேசி வருவது ஆற்று படலம் என்கின்ற தலைப்பிலே கம்பராமாயணத்திலே பேசி வருகின்றோம். எனவே அந்த படலங்கள் 23 படலங்களை உள்ளடக்கியது பாலகாண்டமாகும். அந்த வகையிலே இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட பாடல், ரவி தன் குலத்து எண்ணில் பல்வேந்திரதம் பல பரவு நல் ஒழுக்கத்தின் படி பூண்டது சரையு என்பது தாயின் முலை அன்னது இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கி வாழும் உயிர்க்கெல்லாம் என்று கம்பன் அந்த வரிகளை முடிப்பான். இதனுடைய பொருள் என்னவென்று விரித்து பார்ப்போமே. ஆனால் அந்த ரவி என்றால் சூரிய குலத்திலே உதித்தவர்கள் தான் தசரதன், அவனுடைய முன்னோர்களும். அதை போலவே அதை தொடர்ந்து தசரதனை தொடர்ந்து வருகின்ற ராமன், அவனுடைய வழி வந்தவர்கள் எல்லோருமே. அந்த வகையிலே அந்த ரவி சூரிய குலத்திலே அந்த மரபிலே வந்த மன்னர்கள் எல்லோருமே நல்ல ஒழுக்கத்தை நாள்தோறும் பூண்டு வந்தவர்கள். அந்த வகையிலே அவர்கள் நல்ல ஒழுக்கத்தை பூண்டது போல அந்த சரையு நதியும் அவர்களைப் போலவே, அந்த ரவி குலத்து மன்னர்களை போலவே அந்த சரையு நதியும் ஒழுக்கத்தை பூண்டு அப்படியே ஒரு ஆற்றொழுக்காக ஓடி வருகின்றதா. அந்த வகையிலே அந்த சரையு நதி அது பாயக்கூடிய அந்த கோசல நாட்டு மக்களுக்கு தன்னுடைய தண்ணீரை நல்கி அவர்களுடைய வயல்களுக்கு நீர்வாய்ச்சி அவர்களுக்கு உணவை விளைவித்து கொடுத்து அவர்களை ஊட்டி வளர்க்கின்ற தாயாகவும், எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு முலையிலிருந்து பாலை கொடுப்பாரோ அதை போலவே அந்த சரையு நதியும் தன் தண்ணீராகிய பாலை அந்த கோசல் நாட்டு மக்களுக்கு கொடுத்து அவர்களை ஊட்டி வளர்க்கின்ற தாயாக இருக்கின்றாள் என்று கம்பன் அங்கே பொருள் கொண்டு அந்த வரிகளை பாடி இருக்கின்றார். சரி, இந்த ஆற்று படலம் என்று கம்பன் சொல்லி அவன் சரையு நதியை பாடுகின்றானே, சரையு நதியை கம்பன் நேரிலே சென்று பார்த்திருப்பானா என்றால் நிச்சயமாக பார்த்திருக்க முடியாது. நமக்கு தெரிந்தவரையிலே அவன் தமிழ்நாட்டிலே ஓடுகின்ற நதியான காவிரி தீரத்திலே கீழ்த்தஞ்சையிலே பிறந்தவன். அங்கே அவன் அந்த காவிரி ஆற்று நீரிலே அதை குடித்தும் குளித்தும் அதை போலவே அதனுடைய இயற்கை அழகை பார்த்தும் தன்னுடைய கற்பனையை வளத்தை பெருக்கிக் கொண்டவன் தான் கம்பன். அந்த வகையிலே அவன் ஆந்திராவிலே கோதாவரி நதி அளவுக்கு போய் அவன் பார்த்திருக்கிறான் என்று நமக்கு செய்திகள் தெரியும். அந்த வகையிலே சரி, இந்த சரையு நதி என்பது தாயின் முலை அன்னது என்று அவன் சொல்லுகின்ற பொழுது, சரி இந்த வரிகள் அவனுக்கு எப்படி இந்த வரிகளை அவன் தேர்ந்தெடுத்து கம்பராமாயணத்திலே அவன் தொடுத்தான் என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய சங்க இலக்கியங்கள் நம் கண்முன்னே வருகின்றன. சங்க இலக்கியத்திலே நலங்கிள்ளியை பார்த்து அவன் கோவூர்குழார் பாடிய பாடல் ஒன்று உண்டு புறநானூற்றிலே. அந்த பாடல் வரிகள், மென்மையின் மகளிருக்கு வணங்கி வன்மையின் ஆடவர் பிணிக்கும் பீடுகளு நெடுந்தகை இழுற்று முலை போல சுரந்த காவிரி மரம்கொள் மலிநீர்
மன்பதை புறக்கும் நன்னாட்டு மன்னன் நன்னாட்டு பொருளன் என்று அங்கே அந்த பாடல் வரிகள் முடிக்கப்படும் அங்க கோவூர் கிழாரால். சரி, அவன் அங்கே அவனுடைய ஆட்சியை சொல்லுகின்ற பொழுது நலம் கிள்ளி ஒரு செங்கோல் விளையாத ஒரு நல்லாட்சியை மக்களுக்கு அவன் தந்தான். அதைத்தான் அங்கே அவன் இந்த கோவூர் கிழார் சொல்லுகின்ற பொழுது, எப்படி காவிரி அதாவது புனிறு தீர் குளவிக்கு இலிற்று முலை போல சுரந்த காவிரி என்று சொல்வதை பார்க்கின்ற பொழுதே, அந்த அன்று பிறந்த குழந்தைக்கு எப்படி தாய் தன்னுடைய மார்பகத்தில் இருந்து சுரக்கின்ற பாலை ஊட்டுவாளோ, அதை போலவே இந்த நலம் கிள்ளியும் அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை தந்து அவர்களை மகிழ்வித்து வந்தான் என்கின்ற பாடல் வரிகளே, புறநானூற்று வரிகளே கம்பன் இந்த வரிகளை கையாளுவதற்கு ஒரு உதவியை கொடுத்தது என்றே நாம் கருதுகின்றோம். சரி, அதை போலவே இவன் அங்கே சொல்லுகின்ற பொழுது அந்த புறநானூற்று வரிகள் மட்டுமா, அதன் பிறகு நாம் சிலப்பதிகாரத்தையும், அதாவது கம்பன் ஒரு 12ஆம் நூற்றாண்டிலே அவன் பிறந்தவன். எனவே அவன் சங்க இலக்கியத்திலுமே அவன் ஒரு கைதேர்ந்தவன். அதை போலவே அதை தொடர்ந்து வந்த காப்பியங்களாக சங்க மொழியும் இலக்கியமான சிலப்பதிகாரத்திலும் அவன் ஊறி திளைத்தவன். எனவே அங்கே நாம் சிலப்பதிகாரத்தையும் இங்கே நினைவு கூர்ந்து பேசி ஆக வேண்டும். ஏனென்றால் அங்கே சிலப்பதிகாரத்திலே காவிரியை போற்றுகின்ற பல பாடல்கள் உண்டு. அங்கே கோவலனும் மாதவியுமே அங்கே மகிழ்ந்து இருக்கின்றார்கள். அங்கே காவிரி பட்டினத்திலே சோழ நாட்டிலே அங்கே இந்திர விழா நடக்கின்றது. சரி, இந்திர விழா நடக்கிறது, நாமும் கடற்கரைக்கு சென்று மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி இருவருமே கோவலனும் மாதவியுமே அங்கே அந்த கடற்கரைக்கு செல்லுகின்றார்கள். அங்கே மாதவி யாழை வைத்திருக்கின்றார். அந்த யாழை வாங்கி அங்கே கோவலன் அந்த யாழை வாங்கி மீட்டி அங்கே பாட்டை பாடுகின்றார். அந்த பாடுகின்ற பொழுது இவனுடைய பாடல் வரிகளிலே ஏதோ ஒரு உள்குறிப்பை வைத்துக் கொண்டு தன்னை தவிர்த்து வேறொரு பெண் மீது இவன் எங்கே மையல் கொண்டிருப்பதை வெளிக்காட்டுகின்றானோ என்பதை அவளுடைய பாணியிலே அறிந்து ஒரு புலவி ஊடல் கொள்கின்றார். அதன் பிறகு கோவலன் பாடி முடித்த பிறகு அதே அந்த மாதவியும் அவனுடன் கோவலனும் இருந்த யாழை வாங்கி அதை யாழை மீட்டி அவனும் பாடத் தொடங்குகின்றால், இவள் பாடத் தொடங்கிய உடனே அந்த குரலின் இனிமையால் அங்கே கூடியிருந்த கூட்டமெல்லாம் அங்கே வருகை புரிந்து அவளுடைய பாடலையும் யாழ் இசையும் செவிமடுத்து கேட்கின்றது. அவள் பாடுகின்றாள். சரி, கோவலன் தான் வேறொரு பெண்ணை மனதிலே கொண்டு அவன் பாடல் பாடினான். அதை போலவே நாமும் பதிலுக்கு அவனுக்கு சற்று கோபம் ஊட்டுகின்ற அளவிற்கு நாமும் பாடல் வரிகளை பாடுவோம் என்று சொல்லி அவளும் பாட ஆரம்பிக்கின்றால், அது இளங்கோடிகள் மிக அருமையாக சொல்லுவார். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்தி கருங்கையில் கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கையில் கண் விழித்து ஒல்கி நடந்ததெல்லாம் நின் கணவன் செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி என்று பாடுகின்றாள். சரி, அங்கே மாதவி அந்த யாழை மீட்டி அந்த பாடலை பாடுகின்ற பொழுதே அவள் அங்கே சொல்லுகின்றாள், அதாவது காவிரியை பெண்ணாகவும் அதை போலவே காவிரியினுடைய கணவனாக சோழ மன்னனையும் அங்கே அவள் பாவித்து பாடுகின்றாள். அங்கே காவிரி ஓடுகின்றது. காவிரியினுடைய இரு பக்கத்திலுமே இரு மருங்கிலுமே அங்கே வண்டுகள் தன்னுடைய சிறகை விரித்து ரீங்காரம் விட்டு இசைத்து அங்கே பறக்கின்றன. அதை போலவே மணி பூக்கள் எல்லாம் அந்த காவிரி ஆற்றினுடைய நீர்பரப்பிலே அங்கே ஆடையாக அங்கே போகின்றது. இதையெல்லாம் அந்த ஆடையை பூண்டு அந்த காவேரி ஒருகி அசைந்து அவள் நடக்கின்றாளாம். நீ இப்படியெல்லாம் நடப்பது எல்லாம் உன்னுடைய கணவனாகிய சோழ மன்னன் ஒரு வளையாத செங்கோன்மை ஆட்சியை தருகின்றானே என்றுதான் நீ நடக்கின்றாய் என்று சொல்லி மேலும் அந்த பாடலை தொடர்கின்றால், அந்த பாடலுடைய மற்ற வரிகள் பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைபாட, பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைபாட, காமர் மாலை அருகு அசைய
நடந்தாய் வாழி காவேரி காமர் மாலை அருகசைய நடந்த எல்லாம் நின் கணவன் நாமவேலின் திறம் கண்டே அறிந்தேன் வாழி காவேரி என்று அந்த பாடலை அவள் தொடர்கின்றாள். அதை சொல்லுகின்ற பொழுது கூட அங்கே காவிரி தான் செல்லுகின்ற இடமெல்லாம் சோலைகளை அப்படியே விரித்து உண்டாக்குகின்றது. அங்கே அந்த சோலையிலே மயில்கள் தன்னுடைய தன்னுடைய இறகை விரித்து ஆடுகின்றது. அதை போலவே அந்த மயில் ஆடுவதற்கு ஏற்ப அந்த குயில்கள் தன்னுடைய குயிலால் இசை பாடுகின்றன. மேலும் அங்கே அந்த மாலைகள் எல்லாம் அருகே அழகுமிகுமாக மாலை எல்லாம் அருகே அசைந்து ஆடுகின்றன. இவையெல்லாம் நடப்பது எல்லாம் உன்னுடைய கணவனாகிய சோழ மன்னனுடைய அவனுடைய அந்த வேல்வீச்சின் காரணமாக வீரத்தின் காரணமாகவே நீ இவ்வாறெல்லாம் இருக்கிறாய் என்று சொல்லுகின்றால். மேலும் அந்த பாடலை தொடர்கின்ற பொழுதே வாழி காவேரி வாழி தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி வாழி தன் வளநாடு தன் மகவாய் வளர்க்கும் காயாகி ஊழி உயிக்கும் பேருதவி ஒளியாது நடந்தாய் வாழி காவேரி ஊழி உயிக்கும் பேருதவி ஒளியாது நடந்த எல்லாம் உயிர் ஓம்பும் ஆழி வெய்யோன் அருளே வாழி காவேரி என்று அந்த வரிகளை முடிக்கின்றாள். அதாவது காவிரி தன்னுடைய மக்களை, அதாவது சோழ வளநாட்டினுடைய மக்களை தன் மகன்களாக மகவாக கருதி அவர்களுக்கு ஒரு பாலூட்டும் தாயை போல அவர்களுடைய நிலங்களுக்கு நீரை பாய்ச்சியும் உணவை கொடுத்தும் அதை போலவே அவர்களுக்கு குளிப்பதற்கும் நீரை கொடுத்தும் நீ இவ்வாறெல்லாம் செய்வதெல்லாம் உன்னுடைய கணவனாகிய சோழ மன்னன் நடுவுகளை தராமல் இந்த மக்களை ஓட்டி காக்கின்றான். அதனாலேயே நீ அந்த மக்களையும் நீயும் வளர்க்கின்றாய் புறக்கின்றாய் என்று சொல்லி அங்கே அந்த பாடலை முடிப்பாள். சரி, அந்த பாடலை பாடி முடித்த பிறகு சரி, இவளுடைய மனதிலும் இவள் வேறு யாரையோ மனதிலே கருதி பாடுகின்றாள் என்று சொல்லி அவனும் அங்கே பெருங்கோபம் கொண்டு அங்கே மாதையை விட்டு பிரிந்து போகிறான். மீண்டும் தொடர்போம் என்று கூறி இப்போதைக்கு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.